Now you're 28, still now you haven't looked upon over your career. ஸோ இப்போ நான் எதை நம்பி உங்களுக்கு தர முடியும்? உங்கள் லைஃப்பில் ஆஃப்டர் யுவர் ஸ்டடீஸ் நீங்கள் இவ்வளோ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ இயர்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் உங்களுக்கு அப்போ எந்த ஒரு ஸ்கில் இல்லை, எந்த ஒரு கேப்பபிலிட்டி இல்லைன்னு தானே நான் நம்ப முடியும். ஸோ யூ ஆர் ரிஜெக்டட். ஐயா ராசா இன்டர்வியூக்கு போனியே, என்னப்பாச்சு? வேலை கிடைச்சிரும்ல? Sir, OTP 0628. ஐயா லோன் கட்டணுப்பா. இந்தா அமுச்சு விட்றேம்மா. வீட்டு வச்சு தான் லோன் வாங்கியிருக்கோம், இல்லைன்னா வீட்டு ஜப்தி பண்ணிடுவாங்கப்பா. சரிம்மா அமுச்சு விட்றேம்மா. அப்பா சாமி, வண்டி ஓட்ட தெரியுமா தெரியலன்னு தெரில. உயிர் பழிச்சதே பெருசு அப்பா. என்னடா வண்டி ஓட்டுற? வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? கண்ணு நான் புடனிலே வச்சிருக்க. ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் கொடுங்க. வண்டியை மரத்தில் விட்டுட்டு ஃபோனு கேட்குறியா? ஃபோனு சொல்கிறா. டேய் வாங்கின காசை எப்படா அனுப்ப போகிற? சார் நாளைக்கு கிளம்புறேன்டா. நம்மக்கிட்ட இருக்கிறப்ப கேட்கவே மாட்டணும், இல்லாதப்ப தான் கேட்பானுவ. காசு கேட்டு கொடுத்தப்ப அவர் உங்களுக்கு நல்லவர், அதே திருப்பி கேட்டால் உங்களுக்கு கிட்ட வரல. அது இருக்கட்டும், எங்கேருந்து வர? இன்டர்வியூலேருந்து. வேலை கிடச்சிருமா? இல்லை, எல்லாம் என் விதி. கிடைக்கல அதனால விதி. கிடச்சிருந்தா அதிர்ஷ்டம் சொல்லிப்பல. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையா? இருந்துச்சு, அதை நோக்கி ஓரளவுக்கு வசதி இல்லை. வசதி ஒரு சாக்கு. உங்களுக்கு பயம், எங்கடா தோத்துறோமேங்கிற பயம். யார் நீ? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு இந்த வேலை அவசியம். ஏன்? ஏன்னா கடன். எவ்வளோ? எவ்வளோவா? சிரிப்பை கூட கடனில் வாங்குற அளவுக்கு. கடை வாங்கி தான் சிரிக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்கும். உனக்கு புரியலன்னா என் நிலைமை என்னென்ன? நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுவும் விட்டுட்டு போயிடுச்சு. ஃப்ரெண்டு இருக்கான், வெறும் இருக்கான். அம்மா பாவும் வெகுலியாக இருப்பாங்க. நானும் ஏதாவது ஒன்று புலம்பினே இருப்பேன். அம்மாவும் பரவாயில்ல விடுப்பா, நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல நேரம் எப்போ தான் வருமோ தெரில. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் துணை இல்லை. ஏன்னா எல்லாத்தோட டைமும் ஒரு நாள் நிற்கும். அப்போது நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? அதை நான் முடிவு பண்ண முடியாது. நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ புரியுதா? புரியுது. இதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன பண்ணாலும் இப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா உன் டைம் முடிஞ்சு. ச்சே, ரேப்பிடோ புக் பண்ணுறானுங்க, வரவும் மாட்டானுங்க. ஆமா, நீ யாரு? நீ சொல்லிக்கிட்டே இருந்த அந்த நேரம் நான் தான். உனக்கான நேரத்தை நீ சரியாக யூஸ் பண்ணலை. நீ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அந்த நேரம் உன் கூட இல்லை. இஃப் யுவர் பேட் டைம் ஃப்ளைஸ் பட் யூ ஆர் த பைலட்.